தொட்டே விட்டார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். மார்க் 1:40-41-42. பிணியாளியின் முகம் நோக்கி, உன் தீமை தந்த பரிசுதி என்று அவரை நோகடித்து கொண்டிருந்தனர். நலமின்மைக்கு காரணம் சுத்தமின்மை, அதாவது பாவம் என்பது அல்ல. எனினும் சுத்தமின்மை நலமின்மை தரும் என்று புரிதல் சிறப்பாகும். மார்க் 1:40-45 வரை உள்ள திருமறை பகுதியில் தொழுநோயாளி சுத்தமின்மை தந்த நலம் இன்மையினை புரிகின்றார். சுத்தமாகுதல் வழிபெறும் நலமாகுதலை விரும்புகிறார். சுத்தமின்மை தந்த தனிமை, உரிமை இழத்தல், உறவு இழத்தல், தகுதி இழத்தல், மறைந்திருத்தல், கூட்டு வாழ்விழத்தல் என இழந்து போன இவையெல்லாம் தேடிடவே நாடுகின்றார் கிறிஸ்துவிடம். சுத்தமின்மை பிறர் விழிமுன் தோன்றுதலை குற்றமாக்கும். எனினும் கிறிஸ்து மீது பற்றுறுதி கொண்டு ஏற்றிடுவார் என்ற எண்ணமுடன் நெருங்கியே வேண்டுகின்றார். சுத்தமாகுதல் கடவுளின் சித்தப்படியே என்று தள்ளி நின்றவரை தொட்டே சுத்தமாக்கி நலம் தந்தார் கிறிஸ்து. தொடுதற்கோர் கடவுள் உண்டு புரிதல் நன்று. இங்கு பாவியை மீட்க வந்த கடவுள் எல்லோரும் சுத்தமாக வேண்டும் என்பது அவர் சித்தம் என்று புரிய முடிகிறது. கடைநிலையில் கிடந்தவர் சுத்தமாகுதல் வழி பெற்றுக்கொண்ட முதல் நிலையை பார்க்கின்றோம். வீழ்த்திடும் தீமைதனில் வீழ்ந்திடாமல் மடிந்திடாமல் பற்றுறுதியால் கடவுளிடம் நெருங்கிடுவோம். தொட்டை சுத்தமாக்கி நலமருள்வார். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.